என்னடா அதுக்குள்ள வந்துட்ட? வேலை கிடைச்சிருச்சா? இல்ல ரவி, காலையில இருந்து சுத்திட்டே இருந்தேன், எதுவும் அமையல. வீடு பக்கத்துல தானே இருக்கு, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். டேய், நான் உன்கிட்ட என்னடா சொன்னேன்? என்ன? டேய், காலையில போட முழு மூச்சா அலைஞ்சிட்டு நைட்டு தானே வீட்டுக்கு வரணும்னு சொன்னேன். முழு மூச்சா அலைஞ்சா தானே வேலை கிடைக்கும். இப்படி அசால்ட்டா இருந்தா உனக்கு எவன்டா வேலை தருவான்? முகத்தை கழுவிட்டு போலான்னு தான் வந்தேன். டேய், இந்த மூஞ்சோட படம் உன்கிட்ட எவனும் பேச மாட்டானா? இதா பாரு கார்த்திக், மனசுல உழைக்கணுங்கிற என்ன வரணும். சும்மா கை வலிக்குது, கால் வலிக்குது, முகத்தலமுனா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா ஊருட்ட மாதிரிதான். முகத்தை கழுவிட்டு நான் கிளம்புறேன், நீ பாட்டு கத்திக்கிட்டே இருக்காத. ஏய், கவிஞர் கண்ணதாசனின் போய் வருகிறேன், அர்த்தமுள்ள இந்து மதம். இதெல்லாம் உங்க புக்ஸா? நீங்க வாங்கினதா? ஆமாங்க. கண்ணதாசன் தான் உங்களுக்கு பிடிக்குமா? அவர் எழுதின பாட்டு மட்டும் இல்லைங்க, அவர் எழுதின புக்ஸ் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் கண்ணதாசன்னா ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனா கேட்டா இவர் தான் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஆமா, நீங்க இங்கிலீஷ் நாவல்லாம் படிப்பீங்களா? படிப்பனே. உங்களுக்கு பிடிச்ச ஆத்தர் யாரு? சாமர்செட் மாம். ஐயோ, சொன்ன நம்பவே மாட்டீங்க. எனக்கும் சாமர்செட் மாம்னா ரொம்ப பிடிக்குங்க. அவர் எழுதின எல்லா புக்ஸும் படிச்சிருக்கேன். ஆனா இவருக்கு தான் அதெல்லாம் சுத்தமா புரியாது. புக்கோட அட்டையை கூட பார்க்க மாட்டாரு. இந்த புக்ஸ் எல்லாம் நீங்க படிச்சு முடிச்சோன்னு எனக்கு கொடுக்குறீங்களா? நானும் படிக்கிறேன். தாராளமா எடுத்துக்கோங்க. ஓகே. மக்களே, நீங்கள்லாம் மரணம் இல்லாமல் வாழலாம். மரணமில்லா பெருவாழ்வு. வள்ளலார் பத்தின உபன்யாச கேசட் தானங்க? பிரமாதமா இருக்குமேங்க. உங்களுக்கு இந்த உபன்யாசம் எல்லாம் பிடிக்குமா? உங்களுக்கு பிடிக்குமா? ஐயோ, ரொம்ப பிடிக்குங்க. எனக்கும் ரொம்ப பிடிக்குங்க. நான் படிக்கிற புக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க கேக்குற கேசட்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாம ரெண்டு பேரும் சரியான சிங்க்ல இருக்கோங்க. இந்த மாதிரி உபன்யாசங்கள் கேக்குற பழக்கம் உங்களுக்கு எப்போல இருந்து? அதுங்க, சூரத்ல இருக்கும்போது சுத்தி இந்திக்காரங்களா, அவனுங்க பேச்சை கேட்டு கேட்டு காதை புளிச்சு போச்சுங்க. அப்போதான் எனக்கு இந்த மாதிரி கேசட் கேட்கிற பழக்கம்லாம் வந்தது. அது மட்டும் இல்லைங்க, இந்த புலவர் கீரனோட ஸ்பீச்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அவரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர், தமிழ் உச்சரிப்பு சான்ஸே இல்லைங்க. ஆமா, உங்களுக்கு புலவர் கீரனை பிடிக்குமாங்க? பிடிக்கும் போது நான் காலேஜ் படிக்கும்போது அங்க நடந்த பேச்சு போட்டிங்கல்ல, கைத்தட்டல் வாங்கினதே இவரோட கேசட் எல்லாம் ரெஃபர் பண்ண பிறகுதான். ஏங்க, பேச்சு போட்டியில எல்லாம் வேற கலந்துருக்கீங்களா? கலந்துருக்கீங்களா? அது இன்டர் காலேஜ் காம்படிஷன்ல கலந்து பிரைஸ் எல்லாம் கூட வாங்கியிருக்கேங்க. அதெல்லாம் ஒரு காலங்க. இவரோட பேச்சு கேட்டாலே பசி எடுக்கிறது கூட தெரியாதுங்க. தட்ஸ் குட்ங்க, எக்ஸலென்ட். ஆனா இவருக்கு அதுல எல்லாம் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லைங்க. ஒரு ஆள் பேசுறத போய் இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருக்கேன்னு சலிச்சுப்பாரு. ஏய் ரவி, உன் வைஃப் எவ்வளவு ரசனையோட இருக்காங்க, நீ சுத்தமா டேஸ்டே இல்லாம இருக்க. எப்படிடா டேய்? டேய், கேக்குறேன், என்ன பதில் சொல்லாம முறைச்சிட்டே இருக்க? நீ சொல்ற ரசனை, டேஸ்ட், பூண்டு, புண்ணாக்கு இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, சோறு போடாது. டேஸ்ட் கிஸ்ட்னு பார்த்துட்டு இருந்தீனா நீ வேஸ்டா போயிடுவ. அப்புறம் இந்த மாதிரி தங்கறதுக்கு கூட இடம் இல்லாம திரிய வேண்டியதுதான். வாழ்றதுக்கு வழியை தேடுறானா? வக்கனை பேசுறான், வக்கனை. போடா, போய் வேலை தேடு. சின்ன வயசுல இருந்து இவனுக்கு இவ்வளவு கோவம் வராது. எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகிறான்னு தெரியலங்க. மாமா, மாமா. என்னடா? அம்மா கூப்பிட்டாங்க. எதுக்கு? பணம் கொடுக்க. பணம் தரேன்னு சொன்னாங்களே, நீயே வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. சரி, போ வரேன். என்னம்மா கூப்பிட்டீங்களா? ஆமாப்பா, இந்த மாசம் தவணை பணம் தரணும்ல. அத பையன்கிட்டே கொடுத்து அனுப்பிருக்கலாமே. எவ்வளவுன்னு தெரியாதேப்பா. அப்படியா?
200 ரூபா கொடுத்தா போதும். இந்தப்பா. ஐயோ, அடுப்புல பாலை வச்சுட்டு வந்த, வரேன்பா. கந்தனுக்கு வேலனுக்கு கடம்பனுக்கு 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 கந்தனுக்கு கடம்பனுக்கு இது பேச்சு ரொம்ப காமெடியா என்ன இருக்குல்ல? சிரிப்பு? என்ன சத்தம் பக்கத்து வீட்டு மாடி வரைக்கும் கேக்குது? இல்லங்க, இந்த புக்ல உள்ள ஜோக்க பத்தி பேசிட்டு இருந்தோம். என்ன புக்கு, என்ன ஜோக்கு? நீங்க சொன்னது கரெக்ட்டுங்க. டேய், இது எவ்வளவு பெரிய இலக்கியவாதி எழுதின புக்கு தெரியுமா? ஒண்ணுமே தெரியாத ஞான சூனியன்டா நீ. நான் எப்படி வேணாலும் இருந்துட்டு போறேன்டா. நீ ஒருவேளை காஃபி கூட வழி இல்லாம தானே வந்த? அதெல்லாம் மறந்துட்டியா? நான் உனக்கு எதுக்காக பணத்தை கொடுத்தேன்? போய் வேலை தேடி அப்ளிகேஷன் போட்டு தானே பணத்தை கொடுத்தேன். நீ என்னடா எனக்கு கதை புக் வாங்கி படிச்சிட்டு இருக்க? கொஞ்சமாவது பொறுப்பு இருந்தா முதல்ல போய் வேலையை தேடு. இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணிட்டு இருந்த புக்கெல்லாம் எடுத்து போட்டு எரிச்சிருவேன். ஏன்டா இதுக்கு போய் கோவப்படுற? என்ன கோவப்படாம என்னடா பண்ண சொல்ற? நான் உங்ககிட்ட என்ன சொன்ன, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? ஏன்டா வயசான கிழவ மாதிரி நை நைங்கிற? ஆமா, நான் வயசானவன் தான்டா. நீ கட்டு மஸ்தான இளைஞன். போய் ஒரு வேலை தேடி அடுத்த வேலை போக வழிய பாரு. நீயே இப்படி பேசுறியடா? ஏய், எல்லாம் ஒரு காரணத்தோட தான்டா சொல்றேன். மூஞ்ச சுழிச்சிட்டு இருக்காத. போடா. ஏய், சொல்றேன்ல, போடா முதல்ல. போடா. நீ என்னடி நின்னுட்டு இருக்க? உள்ள போ. ஓடி முதல்ல உள்ள. நீ நில்லுமா, நீ அப்படியே நில்லு. குத்துக்கல் மாறி நில்லு. இங்க என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு எதையுமே கண்டுக்காத. என்னடா இப்படி பேசுற? பேசு, இப்ப பேசுமா. ஆனா பேச வேண்டிய நேரத்துல எதையுமே பேசாத. டேய் ரவி, இந்தாங்க பால். யாருக்கு? அவருக்கு. அவருக்குன்னா பேர் சொல்ல மாட்டியா? என்னங்க நீங்க எடுக்க முடுக்க கேள்வி கேக்குறீங்க? வேற யாருக்கு? உங்க ஃப்ரெண்டுக்கு தான். அவனுக்கு பால் எல்லாம் ஒண்ணு வேண்டாம். கொண்டு போய் உள்ள வை. ஏன் அப்படி சொல்றீங்க? காரணமா தான் சொல்றேன். சோறு போட்டதுல அவனுக்கு சோம்பேறித்தனம் வந்துருச்சு. இந்த சொகுசெல்லாம் உனக்கு தேவையா? அப்புறம் அவனுக்கு மப்பி ஏறி போயிடும். பாலெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். போ. சரியில்லைங்க, நீங்களே இப்படி பேசலாமா? அநியாயம் இல்ல? நான் சொல்றத மட்டும் செய். எது நியாயம் எது அநியாயம்னு எனக்கு தெரியும். போ.
என்னங்க என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இல்ல உடம்பு ஏதாவது சரியில்லையா? ஏன் கேக்குற? 2 நாளா நீங்க சரியில்லை. எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறீங்க, எரிஞ்செரிஞ்சு விழறீங்க. உங்க முகத்தை பார்க்கறதுக்கே எனக்கு சகிக்கலையா? பாத்தீங்களா, திரும்ப கோவப்படுறீங்க. என்னங்க ஆச்சு உங்களுக்கு? 2 நாளா தான் நீங்க இப்படி நடந்துக்கிறீங்க. குறிப்பா உங்க ஃப்ரெண்ட் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க இப்படி நடந்துக்க ஆரம்பிச்சீங்க. அவர் இங்க வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட ஒரு மாறுதல் இருக்கு. மாறுதல் என்கிட்டயா உங்ககிட்டயா? என்ன சொல்றீங்க? என்ன சொன்னதையே திருப்பி சொல்ல சொல்றியா? இப்படி எல்லாம் பேசாதீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்க ஃப்ரெண்ட் இங்க வந்ததுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்க ஃப்ரெண்ட் இங்க வந்தது உங்களுக்கு பிரச்சனையா இருந்தா அவர் அனுப்பிடுங்க. நான் உங்ககிட்ட ஐடியா கேட்டேனா? பேசாம வாயை பொத்திக்கிட்டு தூங்கு. சுமதி, சுமதி, அம்மா சுமதி எங்க? மாடியில இருக்காடா. அம்மா கார்த்திக் எங்க? காலையில இருந்து நான் அவனை பார்க்கலையேடா. அப்பா என்னப்பா? கார்த்திக் எங்க? கார்த்திகா? இல்ல, நான் பார்க்கலையப்பா. என்ன சுமதி, படகம் போட்டுட்டு இருக்கியா? ஆமாங்க. எங்க அவன்? யாரு? உங்க ஃப்ரெண்டு கேக்குறீங்களா? ஆமா. அவர் காலையிலே வேலை தேட கிளம்பிட்டாரு. அப்பாடா. என்னங்க அப்பாடா? பாத்தியா, ஒரு வேலை பாலை கட் பண்ணதும் பொறுப்பா வேலை தேட போயிட்டான் இல்லையா? எப்ப வரேன்னு சொன்னான்? நைட்டுக்கு தான் வருவேன்னு சொன்னாரு. கேட்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இப்பதான் எல்லாத்தையும் அவன் புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறான். அப்படியே அவனுக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னா முழு நிம்மதி. சரி, நான் கடைக்கு கிளம்புற வேலையை பாக்குறேன். சரிங்க. நினைத்ததை நடத்தியே முடிப்பவன். ஹலோ சார். என்ன சார் வேணும்? எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் இருக்கா? இருக்கு. ஹாலோஜன் பல்ப்ஸ் வேணும். எத்தனை வேணும்? 10 பீஸ் வேணும். முதலாளி, ஹாலோஜன் லேம்ப் ஸ்டாக் இருக்கா? என் வீட்டுல ஸ்டாக் இருக்கு, போய் எடுத்துட்டு வாங்க ரவி. சரி, நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் போய் எடுத்துட்டு வந்தேன். ஓகே.
ஏமா சுமதி, இப்ப பெருக்க வேண்டாம். நான் ஒட்டடை எல்லாம் அடிச்சதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் பெருக்கிட்டு கழுவிக்கலாமா? சரி அத்தை, அதை கொடுங்க, நான் அடிக்கிறேன். வேண்டாம்மா, நானே அடிச்சுக்கிறேன். நீ வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. ஏமா சுமதி, என்னத்த? இந்த கார்த்திக் காலையிலேயே எங்கேயோ வெளியே போயிட்டான் போல இருக்கே. ஆமா அத்தை. பாவம், ரொம்ப நல்ல பையன். என்னமோ அவனோட போராத காலம் இப்படி இருக்கான். ஏமா சுமதி, நம்ம ரவிக்கு என்னாச்சுன்னே தெரியலையே. இவன் தானே அவனை கூட்டிட்டு வந்தான். என்னாச்சுன்னே தெரியல. சமயத்துல எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறான், பட்டு பட்டுன்னு பேசுறான். பாவம், அந்த பிள்ளை மனசு எவ்வளவு வேதனைப்படும். நம்ம என்னத்த சொல்ல முடியும்? அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் கூட்டிட்டு வந்து அடைக்கலோன்னு கொடுத்துட்டு அவனே இப்படி குத்து காட்டுற மாதிரி பேசலாமா? ரவி இப்படி எரிச்சல் பட்டு நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லம்மா. 2-3 நாளா ரொம்ப வள்ளு வள்ளுன்னு விழுகிறான். என்னம்மா வீடு சுத்தம் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாப்பா. வா கார்த்திக், போய் முகம் கழுவிட்டு வா. கொடுங்கம்மா, நான் அடிக்கிறேன். வேண்டாப்பா, நான் பாத்துக்கிறேன். இந்த வயசான காலத்துல கழுத்து வலி வந்துட போதுமா? கொடுங்கம்மா, நான் அடிக்கிறேன். கொடுங்க, கொடுங்கம்மா.